அப்போ நாம் விரும்பக்கூடிய நாம் நேசிக்கக்கூடிய அல்லது சமூகத்தின் ஒரு அடையாளமாக நம்ம அப்பா இல்லையே அப்படிங்கிற வருத்தம் எனக்கு சின்ன வயசுல இருந்திருக்கு. எங்கள் அப்பா என்னை எங்கேயுமே கூட்டி போனது கிடையாது. ஆனால் எங்கள் அப்பா எல்லா பக்கமே என்னை அனுப்புனார். இப்போ நான் வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா எல்லா பக்கமுமே அனுப்புனார். நியாயங்களும் அநியாயங்களின் அடிப்படையில் அதை பிரித்து பார்த்து அதுக்குள் இருந்து இந்த சமூகத்தை புரிந்து கொண்டு அப்படி களமாட வந்த ஒருத்தன் தான் மார்க் செல்வராஜ். அவர் கம்யூனிஸ்ட் இப்படி எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. ஆனால் எங்கள் அப்பா கடவுள் நம்பிக்கையாளர். ஒரு என்ன சொல்றது, பேய் ஓட்டக்கூடிய ஒருத்தர், பக்கா மூட நம்பிக்கையாளர். மூட நம்பிக்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அவர் ஏதோ வகையில் நம்பிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருப்பார். அப்போ நாம் விரும்பக்கூடிய நாம் நேசிக்கக்கூடிய அல்லது சமூகத்தின் ஒரு அடையாளமாக நம்ம அப்பா இல்லையே அப்படிங்கிற வருத்தம் எனக்கு சின்ன வயசுல இருந்திருக்கு. ஆனால் நாளாக என்ன தெரிஞ்சுன்னா, எங்கள் அப்பா அவருக்கே தெரியாமல் என் கல்வியின் மீது ஒரு ஆணித்தரமான நம்பிக்கை வச்சிருந்தார். எங்களோட ஒட்டுமொத்த குடும்பத்தோடும் பெரிய பலம் கல்வி நம்பினார். அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கும் தன்னோட பிடிவாதத்தை எதன் மீதாவது ஒரு பிடிமானம், தன்னோட பிடிவாதத்துக்கு ஒரு பிடிமானம் வேணும் அப்படிங்கிறதுக்காக கடவுளை இல்லாத கடவுளை இதில் இருக்கிற கடவுளை ஏதோ ஒன்று நம்பிக்கிட்டு அந்த பிடிவாதத்துக்கு அதை ஒரு பிடிமானமாக மாற்றிக்கிட்டு, ஏன்னா எங்ககிட்ட ஷேர் பண்ண முடியாது, இன்னொருத்தர்கிட்ட போய் ஷேர் பண்ண முடியாது. இப்போ சக மனிதர்கள் மீது நம்பிக்கை ஏற்று போகும்போது தான் கடவுள் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வருது. அந்த கடவுள் இருக்கா இல்லையோ, எனக்கு ஒரு பிடிவாதம் வேணும். அப்போ தான் கடவுள்னு மறந்துட்டு எங்கள் அப்பா ஒரு கடவுளை பிடிவாதமாக பிடிச்சிக்கிட்டாரு. அத்தனை உழைப்பையும் அவர் செலுத்துவதற்கு பிள்ளைகளின் வருங்காலத்தின் மீது, கனவின் மீது என்ன நடக்க போதே அவருக்கு தெரியாது, இதோட ரிசல்ட் என்னன்னு தெரியாது. ஆனால் நான் சாக வரைக்கும் உழைக்கணும், அந்த உழைப்புக்கு ஒரு பிடிமானம் வேணும். அதுக்கு அவர் கடவுளை நம்பினார். அவருக்கு தெரியாமலேயே எங்களை இந்த சமூகத்தின் மிக முக்கியமான ஆளுமைகளாக மாற்றுவதற்கு வேலை செய்து கொண்டே இருந்தார். அந்த பொறுப்பு இருக்குல்ல, அந்த பொறுமை இருக்குல்ல, அதை நான் எப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நான் சென்னை வந்ததுக்கப்புறம் சென்னை பெரிய ஆளுமைகளோட பழக ஆரம்பிக்கும் போது, அந்த வாசிப்பு பக்கம் நான் திரும்பும்போது என் தந்தை எனக்கு என்ன செய்தார்னு யோசிக்கும் போது, என் தந்தை எனக்கு ஒன்றுமே செய்யல, 5ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காரு, அவர் எங்கேயுமே என்னை கூட்டி போனது கிடையாது அப்படின்னு நான் நினச்சிக்கும் போது தான் எனக்கு புரிஞ்சிச்சு, எங்கள் அப்பா என்னை எங்கேயுமே கூட்டி போனது கிடையாது. ஆனால் எங்கள் அப்பா எல்லா பக்கமே என்னை அனுப்புனார். நீ போ அப்படின்னு அனுப்புனார். ஏன்னா அவர், நீ போனா நம்ம 2 பேரும் போனா இங்கே வேலை செய்ய ஆள் இல்லை, நீ போ நான் வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா எல்லா பக்கமுமே அனுப்புனார். அப்படி அவர் வாய்ஸாக இருக்காரு. இப்போ அந்த வாய்ஸ் உருவாக்குன ஒரு ஆள் தான் மார்க் செல்வராஜ். அப்போ அவரோட வாய்ஸோட தாக்கம் எனக்கு இருக்கு. இப்போ என்னோட பிள்ளையோட வாய்ஸ் என்னவா மாறுன்னு எனக்கு தெரியாது. அவன் இன்னைக்கு வேற ஒரு ஒன்றில் வாழ்ந்துட்டு இருக்கான். இன்னைக்கு அவன் வீடு நிறைய புத்தகங்கள் இருக்கு, வீடு நிறைய தலைவர்கள் படம் இருக்கு, 24 மணி நேரமும் அப்பா டிவியில் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்பா பேசுறது எல்லாமே இந்த முற்போக்கான இங்கே என்ன நிலைப்பாடு இருக்குங்கிறத அவன் தெளிவாக புரிஞ்சுக்க, ஏன் அப்பா இதெல்லாம் பேசுகிறான்னு பார்க்குறாங்க. இப்போ அவனோட வாய்ஸஸ் வேற ஒன்றா மாறும். ஓகேங்களா? அப்போ என்ன அப்படின்னா, இங்கே வாழ்வின் அடிப்படையில் ஒவ்வொரு வாழ்வும் நம்ம கருத்தியலாக பேசும்போது, ஒடுக்கப்பட்ட மக்களோட வாய்ஸஸ் அப்படின்னு பேசும்போது அது ஒரு பார்வை. தன் வாழ்வும் தன் கனவும் ஒருத்தனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கதை இருக்குது, அது கொடுக்குறது ஒரு வாய்ஸ். அப்படி ஒரு வாய்ஸாக தான் நான் நிச்சயமாக சொல்கிறேன். நான் கருத்தின் அடிப்படையாக உருவான ஒரு பையன் கிடையாது. முழுக்க வாழ்வின் அடிப்படையில், வாழ்வு எனக்கு செய்த நியாயங்களும் அநியாயங்களின் அடிப்படையில் அதை பிரித்து பார்த்து அதுக்குள் இருந்து இந்த சமூகத்தை புரிந்து கொண்டு அப்படி களமாட வந்த ஒருத்தன் தான் மார்க் செல்வராஜ். ஓகேங்களா?